ரூபா 2 3 4 5 சில்லற சத்தம். வட்டியா முதலாடா? என்ன பெரியப்பா வட்டியிலே இருக்கீங்க? நான் தான். எப்படி இருக்கீங்க பெரியப்பா? ஏண்டா ஆட்ற? கூட இத தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தனா? நீ தூக்கிட்டு வரப்படாதா? குடும்பத்துக்கு எவ்வளவு மிச்சம்? இல்ல பெரியப்பா, அது வந்து 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 தான் செலவு வைக்க வந்திருக்கிறீங்க. அது போட்டும். ஒழுங்கா பரீட்சை எழுதுனாடா முண்டம். என்ன பெரியப்பா என்னையா முண்டங்கிறீங்க? வேற எவனாவது வந்திருக்கானா? அது இல்லைங்க பெரியப்பா, இந்த யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்டா வருவேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் எல்லாம் பக்கத்துல வந்து சொல்லு, அப்பதான் புரியும். அதாவது பெரியப்பா, இந்த மாகாணத்திலேயே முதல் மாணவனா வருவேன்னு சொன்னேன். ஏன்டா சத்தம் போட்டு சொல்றேன்? ஊர்ல இருக்கிறவன் நான் பொண்ண தரேன் நீ பொண்ண தரேன்னு வந்துருவான். நான் வரதட்சணைக்கு ஒரு கணக்குல வச்சிருக்கேன். அதை விட உங்களை நினைக்கணும்னு சொல்லுங்க பெரியப்பா. எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க? என்ன செலவு மாத்திரம் சொல்ற? வட்டி ஞாபகம் வச்சுக்க பெரியப்பா, வட்டி முதல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். நீ புச்சாலிடா, கெட்டிக்கார பையன். நல்ல சான்ஸ் இருந்து ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கு. இப்போ இரும்பு பெட்டி உடைச்சு பணத்தை எடுத்தோன்னு வச்சுக்க, எப்படி எங்க கூட ஓடி வருவேன்? காலை உடைச்சு படுத்துக்கிட்டா சிவா. இது வரைக்கும் பட்ட வேதனை போதாதா? மறுபடியும் திருடணுமா? வேண்டாம் சிவா. சும்மாடா சிவா, அவன் கிடக்கான். நமக்கு இந்த தொழிலை விட்டா வேற வழியே கிடையாது. நீ பேசாம பூட்டை விட பணத்தை சுருட்டிக்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கூடவே ஓடி வந்துடுறேன். ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா என்ன எழுப்பி சிவா வேண்டாம். சும்மா நான் சொன்னதுதான் என் சொல்படித்தான் எல்லாரும் நடக்கணும். போய் நாகு தூங்கிடாத. ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா எழுப்பி விடு. கண்டிப்பா சிவா, எனக்கு கால் வலி தாங்க முடியல, தூக்கமே வராது. 1 மணிக்கு எழுப்பிடுறேன். எல்லாரும் எதிர்த்துப்பா. இந்த வீடு இருக்க, இது ஒரு புனிதமான இடம். இந்த வீட்டை சுத்தி ஒரு தடவை வந்தா இந்த உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி. சிவா, காபி மாத்திரம் எப்படி? 1 கப் தான் சாப்பிட்டேன், ஆனா எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. இன்னொரு கப் கிடைக்குமா? இப்போ உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன். என்ன பசுபதி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஹால்லயே உட்கார வச்சிருக்கா போல இருக்கு. என்னம்மா சௌக்கியமா? சம்மன் இல்லாம ஒதுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏமாமா, இன்னும் இந்த அரெஸ்ட், போலீஸ் ஸ்டேஷன், இந்த கடுபடி எல்லாம் உங்களை விட்டு போலியா? எப்படிமா போகும்? நான் ரிட்டையர் ஆயிட்டாலும் இந்த கண்டிப்பும் தோரணையும் உடம்போட பிறந்ததுமா. இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். ஆமா பசுபதி, என்ன நீ நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, வரவே இல்ல? விருந்தாளி எல்லாம் வந்துட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டவங்க. மாமா, அவர் முராரி, அவர் கேதாரி, இவர் என் ஃப்ரெண்டு, ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். ஆமா, இவங்க சொந்த ஊரு? பூர்வீகம் பூங்குடி. இப்ப எல்லா ஊருமே எங்க குடி. தமாஷா பேசுறாங்களே. பசுபதி, நீ வீட்டுக்கு வரும்போது இவங்களே அழைச்சிட்டு வந்துரு, பொழுது போக்கா இருக்கும். நம்ம ஊடு எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. வந்துடுறாங்க. நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வர்றாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போதும், அவங்க அழைச்சிட்டு வந்துருவாங்க. என் வீட்டுக்கு தான். பசுபதி, அப்ப நான் வரட்டுமா? அர்ஜென்ட்டா போஸ்ட் ஆபீஸ் போக வேண்டியிருக்கு. வரேம்மா, அவசியம் வந்துருங்க. என்ன அடிக்காதீங்க, வேண்டாங்க, அடிக்காதீங்க. ஏதோ பெண் குரல் போல் தெரிகிறது. எங்க வீட்டு வேலைக்காரிய அவ புருஷன் புடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் போல இருக்கு. இது வழக்கமா நடக்கிறதுதான். பிடிக்கிறது அடிக்கிறது. பொண்ணுதான் இருக்கு, பழசா போச்சு. அடுத்த வாரம் வாங்க, புதுசா தரேன். பரவாயில்ல, அதை கொடுங்க. ஐயா, உடம்பு கட்டு விடல, நீங்க அடுத்த வாரம் வாங்க சார். சரி வர்றேன். அப்பா, அம்மா உங்களுக்கு பலகாரம் எடுத்து தயாரா வச்சிருக்காங்களா? உடனே சாப்பிட வர சொன்னாங்க. கரையை நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏமாசிரமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் முடியாது. அப்புறம் அம்மா கோச்சுப்பாங்க. எனக்கு பசி இல்லம்மா. ஐயோ, நீங்க வாங்கப்பா, சொல்றேன். கரையை நான் பாத்துக்கிறேன். இன்னும் அது உடம்ப கெடுத்துக்கிட்டு. போங்கப்பா, சொல்றேன். லட்சுமி, இது உனக்கே நல்லா இருக்கா? நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன செய்யறது? வீட்டுல புதுசா விருந்தாளிங்க வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சந்திச்சு ஆகணும். சார், சோரன் பருப்பு மூட்டை 120 ரூபாய் விக்குது. மண்டியில அதை எடுத்துன்னு வர செலவு என்னாச்சு? கிளீன் பண்ற செலவு என்னாச்சு? கடை வாடகை என்னாச்சு? இப்படி சீப்பா கேக்குறீங்களே, எங்களுக்கு கட்டுமா சார்? என்னம்மா நீ வளவளான்னு பேசுறா? வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? வெட்டொன்னு துண்டுன்னு பேசணும். நான் பேசுறேன். ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, நீ சொக்காய பார்த்தா சரியா பேச மாட்டேன்ற. அதான் சொன்னாங்க, துவரம் பருப்பு. சரி, துவரம் பருப்பு எவ்வளவு? 6 பைசா. துவரம் பருப்பு 1/2 பைசா. அப்புறம் என்ன வேணும்? மிளகா, உப்பு, புளி. புளி எவ்வளவு? ஆளாக்கு. புளி ஆளாக்கா?
நமக்கு எந்த ஊரு? ஏன்பா உங்க ஊர்ல கண்டபடி நடக்கிறாங்க? அவர் கூட என்னங்க, இத பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க. மாமா, ஏமா நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வர்றதானே? 9 இட்லி 2 வடை சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு மேல என்ன? ஆமா, அப்பா உங்ககிட்ட ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னாரே. இல்லையா, பொண்ணு கடையில தனியா இருக்கும், துணைக்கு நீ போய் இருட்டு. அவர் தானே அனுப்பிச்சாரு. அப்படியா? இந்தாங்க நீங்க கேட்ட லிஸ்ட். சுண்டக்காய் வியாபாரம், இதுக்கு ஒரு லிஸ்ட். சார், நீங்க கேட்டிருக்கிற ஐட்டம் 3 மணிக்கு வராது. அப்ப ஐட்டம் 4 மணிக்கு வருமா? அதுவும் கஷ்டம். பின்ன எப்பதான் வரும்? 5 மணிக்கு நிச்சயமா வரும். என்னடா அது, இந்த கடைக்கு மணிக்கூர் வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து இறங்குது? என்னது இது? நீங்க எல்லாத்தையும் கட்டி வைங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் வெறுங்கையோட போற, பணத்தை வச்சுட்டு போ. போயிட்டு வந்துடுறேன்ப்பா. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா இருக்கு, மேற்கொண்டு எடுத்து வரதான் போறேன். இந்தப்பா, அந்த 10 ரூபா பணம் 5 மணி வரைக்கும் உன் பாக்கெட்ல எடுத்து இங்க வச்சுட்டு போ. அப்பதான் நீ திரும்பி வருவேன். சார் வந்து லட்சுமி, இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பவே கூடாது, தெரியுமா? போடான்னு சொல்லிருப்பேன். என்ன லிஸ்ட் கொடுத்தா? அவரும் அவர் கையெழுத்தும் சகிக்கல. ஏமா கிழிச்சு போடுற? 5 மணிக்கு வேணும்பானே. பின்ன கடையில இல்லாததெல்லாம் கேட்டா எனக்கு கோவம் வராதா என்ன? அதான் கிழிச்சேன். மாமா, நீங்க கொஞ்சம் கடையை பாத்துக்கோங்க, நான் உள்ள போறேன். என்னது, அந்த பையன் லிஸ்ட கொடுத்துட்டு போறான், இது பாட்டுக்கு படகு படகுன்னு கிழிச்சு போடுது. இது வியாபாரம் இல்ல, விவகாரம். இப்படிக்கு அன்பு குமார். அதேதான். வானாசுனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவனே, வாங்குறப்ப கால்ல விழுந்து வாங்குறான, திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வராம மானம் கட்ட பசங்க. கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தெரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ள மாட்டோம், நமக்கு நான் சொத்தா இல்ல. அது போட்டோம், இந்த கண்ணமங்கலம் பசுபதி 15,000 ரூபாய் கொடுக்கணும் கொடுத்தானா? நியாயமான அசல் தொகை அவர் கொடுத்துட்டாருங்க. ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. நீ எனக்கு கணக்கு பிள்ளை, அவனுக்கா கணக்கு பிள்ளை? குபு குபு. அப்பா என்ன எப்போ கவனிக்க போறேன்? நைனா, ஞாபகம் மரியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போன தனியா போவாதடா, எழுடா. கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்பயும் கணக்கு பிள்ளை தானா? நான் வெட்டாம அவனே நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா, எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது, நானே செஞ்சு வச்சாதான். நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற, நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு. ஐயோ, கட்சி பண்ற போது ஏயா கணக்கு பிள்ளை இப்படி செஞ்சான்னா எப்படிங்க? அந்த பசுபதி பைய 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? பின்ன ஓம் பண்ணியா கேட்டார். நேரா போகணும், போய் கேளு பணத்தை. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை விடுன்னு கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வரான்னு சொல்லு. போ போ. ஏன்னா கட்சி எல்லாம் எடுக்காது கண்ணாம்பா. பெரியவர் நம்மளை நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரு, இவன் தின்னே தீத்துருவான் போல் இருக்கு. என்னடா அண்ணா வாங்க வாங்க, என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க, 10 ரூபாய்க்கு சில்லறை வேணும். இப்பதான் கடையை தந்திருக்கோம், நல்லா காட்சி வந்து சேர்ந்தா சில்லற. சும்மாரா, அண்ணா வாடிக்கைக்காரவங்க, அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷம். அண்ணா சில்லறை எவ்வளவு கேளும்? 10 ரூபாய்க்கு 10 கொடுங்க. ஏதா 10 ரூபா? அவ்வளவுதானா? சீக்கிரம் சிவா. அதாடா 9 ரூபாய் 25 பைசா தானே இருக்கு. ஏன்னா பாக்கி 75 பைசாவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு 75 காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்க. அண்ணா இந்தாங்க 75 காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறையை கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா, காலையில முத வந்திருக்கீங்க, பெரிய மனுஷன், துண்டு போட்டிருக்க, வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே. புது பெருங்காய டப்பா வந்திருக்கு, ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணாம் ஐயா, விடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க, பிஸ்கட் தரேன். சிவா, நம்ம லட்சுமி ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான் பாரு. யாருவனா? அதே சிவப்பு சக்காதான், அவனை கொஞ்சம் கவனி. லட்சுமி, லட்சுமி, அழுவே வாங்க வாங்க. ஏன்னா அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வாங்க. இதுதான் தலைவர், இது உபதலைவர். மாமா கூப்பிட்டீங்களா? வீட்டை தோரம்பரப்பு, ஆளாக்கு புளி, அந்த கிராக்கி வச்சிருக்குது. லிஸ்ட் எடுக்க வேணா? வேடாதமா, இங்கே நில்லு, நிறைய வேலை இருக்கு. வாங்கண்ணா. என்ன வேணும்? லட்சுமி வேணும். லட்சுமி அகர்பத்தி. லட்சுமி அகர்பத்தியா? லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு. ஜெயஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு, வேணுமா? பையா, ஐயாவுக்கு 1/2 டசன் ஜெயஜெயந்தி மாலா. இதா வேற என்ன வேணும்? அப்புறம் பிளேடு பையா, 6 o'clock 1 டசன்.
அப்புறம் ஹேர் ஆயில் தலையை தடவணும். பையா ஹேர் ஆயில் 2 பாட்டில். காலிகட் டூத் பேஸ்ட் 1/2 டசன். அதுல 6 பண்ணலையே. அப்புறம் அந்த பாரியில இருந்து வந்துச்ச பனியன் அது வேணாம் சார். அது 1/2 டசன். அந்த கச்சிப்பு 1/2 டசன். சார் பையனுக்கு போன்விட்டா உண்டு உடம்ப தேத்துறதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து மேல வை. சார் நான் இதெல்லாம் கேக்குறேன் சார். பில்ல போடு. ஃபாரின் மேகசின் 2. ஆமா, சாயங்காலத்துல பொம்மை பார்த்தா லட்டு லட்டா இருக்கும். தம்பி சங்கிலி ஆண்டவரம் லுங்கி இருக்கு, வேணுமா? ஆமா, இதெல்லாம் என் தலையில கட்டுறீங்களே, இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? நீ ஒண்ணு பாக்கிட்ட கொண்டா. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போறேன்? 49. 49. இந்த எட்டணா. அது எப்படி கூட கரும உண்டியல் வேண்டுதல வித்தியாசமா நினைக்க வேண்டாம். போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபா கூட இதுக்குள்ளதான் இருக்குது. அடிக்கடி வரணும். போயிட்டு வர்றது. நான் வரேன். ஆமா லட்சுமி, ஏன் அந்த பையன் உன்னை பார்த்து அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்களே. லட்சுமி ஐயா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். செய்யடா. தரகு வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறோம். உட்கார்ற, மரியாதை எல்லாம் அப்புறம் பாத்துக்கோ. முடியலையா? என்னது முடியலையா? 4 பேருக்கு முன்னால எப்படா உட்கார போறா? இது என்ன ட்ரெஸ்? சதையெல்லாம் பீதிக்கிட்டு வெளியில வருது. உட்கார்ற, உட்கார்ந்தா கிழிஞ்சிருமா? இத கையில வச்சுக்கா. எதுக்கு பெரியப்பா? கிளிய அடிக்கடி தையே, வேற வேலை பார்க்க முடியாது. முண்டா ட்ரெஸ் வச்சிருக்கான். எங்கடா போயிட்டு வர்ற? வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியப்பா. கோயிலுக்கு? கோயிலத்தான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கான் அவங்கள. ஆமா, கோயிலுக்கு போற இந்த ட்ரெஸ்ஸோட உள்ள விட்டானா? ஆமா, கட்டுற வயல்களே இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தானே கட்டுறான். பெரியப்பா என்ன பெரியப்போ, காது கேக்குது சொல்லு. வந்து இன்னைக்கு தான் உங்ககிட்ட தைரியமா ஒண்ணு கேட்க போறேன். கேளு கேளு. எனக்கு கல்யாணம். கல்யாணமா? உட்கார்றா, உட்கார்ந்து பேசுறா. கல்யாணம்னா உட்கார்ந்து பேசணும். உட்கார். என்ன பூச்சி பிடிக்கிற? என்னாச்சு? ஏன்டா வலிக்கு விழுந்துட்ட? உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இந்த ட்ரெஸ் உட்கார்ந்துட்டியா? உட்கார்ந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியாம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். இல்லைங்க பெரியப்பா, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் ஒரு பொண்ணு மனசார தப்பு இல்லடா, பயப்படாத. சமயக்காரியை நிறுத்தி விடுறேன், வேலைக்காரனை நிறுத்தி விடுறேன், செலவு குறையும் இல்ல. நான் எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கும் இல்ல. அவ கூணா இருந்தா குருடா இருந்தா கழுத வேலை செஞ்சுட்டு கிடக்கட்டுமே. பெரியப்பா உண்மையா சொல்றீங்க? உனக்கு செலவழிச்ச பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன். அதை கையில எடுத்துக்கிட்டு உன் மாமா வீட்டுல இப்பவே போய் உட்காரு.